அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மாலை வணக்கம். இன்றைக்கி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை, கார்த்திகை 13 மாலை வணக்கம். இப்போ வானிலை நிலவரம் அந்த தாழ்வு மண்டலம் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா 396 கிலோமீட்டரில் இருக்குது. அதனுடைய ஸ்பீடு இன்னும் அந்த 55 கிட்டே தான் இருக்குது, 63 ஆகலை. 52லேருந்து 62 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் இருக்கும். இனிமேல் நைட்டில் அது ஒரு முதல்ல தென்மேற்கு ஒரு நகர்வை எடுத்துகிட்டு அப்புறம் வடமேற்கு நகர்வை எடுக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அது ஒரு புயலாக மாறுறதுக்கு கிட்ட வரங்காட்டியும் கரைப்பகுதி நெருங்கங்காட்டியும் ஒரு புயலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஆனால் கரை கடக்கும்பொழுது அது தாழ்வு மண்டலமாகவோ இல்லை ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமாக தான் அது கரையை கடக்கலாம், ரைட்டுங்களா? அதனால் பேர் வச்சுருவாங்க. பேர் வச்சுட்டு அதாவது இவர் நாகேஷ் சொல்லுவார் ஒரு படத்தில், இதுக்கு நாய் செத்து போச்சும்பார். நாய் செத்து போச்சுன்னா ரோசி நாய் செத்து போச்சு, பேர் வச்சியே சோறு வச்சியான்னு கேட்பார். அந்த மாதிரி அதுக்கான சக்தி அதுக்கு கிடைக்கல, அதுக்கான சோறு கிடைக்கல. அதனால் அது புயலாக மாறி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது கரையை கடக்க போகுது. என்னடா ஜோக்காக இதாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அதான் உண்மை. இதனால் என்னென்னா பெனிஃபிட் என்னன்னா, மழை, கடுமையான மழை பெய்ய இருக்குது. அதனுடைய நேற்றைய நகர்வுகளை நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு ஏன் மழை இல்லை, ராத்திரிலாம் மழை இல்லைன்னு கேட்டவங்களுக்கான பதில் இது. எப்படி அது நகர்வுகளை ஜிக்ஸாக்காக எடுத்து எவ்வளோ இருந்த இடத்துலேருந்து எவ்வளோ வடக்க போயிருக்குன்னு பாருங்கள். அதாவது ஆரம்பித்து அது கிழக்கு வடக்கு இப்போ வடகிழக்காக நகர்ச்சி பாருங்கள். வடகிழக்கில் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் வட மேற்கு நகர்வுகளை எடுக்குது. அதுக்கப்புறம் தென்மேற்கு நகர்வுகளை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு வடக்கு நகர்வு சிக்ஸாக்காக தான் அதுக்கப்புறம் வடமேற்கு நகர்வுகளை எடுக்கும். இப்போ அந்த ஸ்பீடு 45 கூட குறைஞ்சி போச்சு. விண்டு ஸ்பீடு 1001 ஆகிடுச்சு. 1013 நேற்றுலாம் 999 இருந்துச்சிங்களா? அதனால தான் அது புயலாக மாறுமாங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் வானிலை ஆராய்ச்சி போய் இன்றைக்கி தான் பேட்டியை பார்த்தேன். தென்மண்டல வானிலை இயக்குனர் பாலச்சந்திரன் சார் பேட்டியை பார்த்தேன். அவங்க சொல்கிறாங்க அது புயலாக மாறி கரையை கடக்கும்போது, ஏன்னா நேற்று அவங்க புயலாக மாறுன்னு சொல்லிட்டாங்க 5:30 மணிக்கெலாம். அதனால் அவங்க 63 கிலோமீட்டர் எப்போ வருதுன்னு பார்க்கங்காட்டியும் அது சொல்லிவிடுவாங்க. இது ஒரு மரக்காணத்துக்கிட்ட கரையை கடக்கிறதாக இசிஎம்எஃப் அப்போ டிபெண்ட் பண்ணி தான் அது ஜூம் எடுத்துன்னு சொல்லுது. ஆனால் என்னுடைய கருத்தை நான் மாற்றிக்கவே இல்லை. அது தாழ்வு மண்டலமாகவோ தாழ்வு பகுதியாவோ எப்படி கரையை கடந்தாலும் அது பரங்கிப்பேட்டை கரைக்காடு, அந்த பரங்கிப்பேட்டை தரங்கம்பாடி பரங்கிப்பேட்டை சொன்னேன். இப்போ வானிலை மையம் என்ன சொல்லுதுன்னா, காரைக்கால்லேருந்து மாமல்லபுரம் வரைக்கும் எங்கே வேணாலும் கரை கடக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்லிட்டு மாட்டிக்க விடாதுல்ல. அதனால் அக்யூரேட் ரேட் சொல்லவும் முடியாது. நம்மளும் பரங்கிப்பேட்டைன்னு சொல்கிறோம்னா ஒரு பல கணக்கு பண்ணிவிட்டு நம்ம சொல்கிறோம். அதனால் பரங்கிப்பேட்டை இன்னும் சொல்லிகிட்டு இருக்கோம். பரங்கிப்பேட்டையில் தான் கரை கடக்கும். மேப்பு எங்கெங்கே சுற்றி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் எவ்வளவோ மெனக்கெட்டுருக்கோம் இதுக்காக. ஏன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் எவ்வளோ தான் இவ்வளோ தான் பார்ப்பாங்க. பெரிய பெரிய வானிலை தனியார் வானிலை எல்லாம் நிறைய பேர் அவங்க வியூஸ்லாம் நான் இருக்கிறத பார்த்தேன். அதனால் நம்மளதையும் கொண்டு போய் உங்கள்கிட்ட சேருங்க, அவ்வளோதான் விஷயம். கொண்டு போய் சேருங்க, இதுவும் உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். யார் முன்னாடி சொன்னாங்கங்கிறதையும் பாருங்கள், ரைட்டுங்களா? ரைட்டு, நான் அதுக்காக ஒரு விளம்பரம்லாம் தேடிக்கலை. இருந்தாலும் கஷ்டப்படுறதுக்கான ஒரு பலன் வேணும்ல, அதுக்காக சொல்கிறேன். ஆனால் மழை இன்றைக்கி இன்றைக்கி மயிலாடுதுறை போயிருந்தாங்க, சரியான மழை. மணல்மேட்டெல்லாம் அவ்வளோ மழை இல்லை, ஏன்னா அது கடற்கரை ஒட்டிய பகுதி. இனிமேல் தொடர்ந்து இரவுலேருந்து மழை ஆரம்பிச்சிடும். நாளைக்கு 29ஆம் தேதி மதியம் கனமழை, மிக கனமழை தான் பெய்யும்னு சொல்கிறாங்க. நான் அதி கனமழை மணல்மேடு பகுதி, மயிலாடுதுறை, இந்த டெல்டா பகுதிகளில் பெய்யறது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்கள் வரைக்கும் இந்த மழை பெய்யும். அதுவும் இல்லாமல் இது கரையை கடந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, தென்மேற்காக நகர்ந்து அதுக்கப்புறம் தான் மேற்கு நோக்கிய நகர்வு எடுக்கும். அதனால் உள் மாவட்டங்கள் எல்லாமே நல்ல மழை பெய்யும். இது இசிஎம்எஃப் எதான் ஒரு அளவுக்கு நம்பலாம், அது அவ்வளோதான் வச்சுக்கிட்டு. இதுவும் கிட்டத்தட்ட ஒத்த கருத்தாக எல்லாமே மரக்காணம், நம்ம ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க 10 நாள் முன்னாடி, மரக்காணமா ஆந்திராவா சென்னையான்னு, அதாவது மரக்காணத்தை சொல்கிறாங்க. நான் இல்லை, நான் கொஞ்சம் கீழே இறங்கி பரங்கிப்பேட்டைக்கு பாண்டிச்சேரிக்கு
தெற்க தான் கரையை கடக்கும்னு சொல்கிறேன். இதில் ஒரு விஷயம் இல்லை, இது எது பக்கத்தில் ரொம்ப 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் வித்தியாசம் தான். ஆனால் வந்து என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மழை வந்து புயலாக மாறிச்சுன்னா காற்று சேதத்தை அதிகமாக ஏற்படுத்தி இருக்கும். இப்போ காற்று சேதம்ங்கிறது இல்லை, ஆனால் காற்று அடிக்கும். தரைக்காற்று அந்த கிட்ட வரங்காட்டியும் இப்போ 370 கிலோமீட்டர் சொன்னோமா, இப்போ 393 கிலோ நான் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டரில் இருக்குது. அது கிட்ட வரங்காட்டி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, தரைக்காற்று புயலை நோக்கி போகும். புயல் காற்றுங்கிறது வடக்கேந்து சுற்றி வர்றது. அது வந்து நமக்கு வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் புதுச்சேரி பக்கம்லாம் கொஞ்சம் 70 கிலோமீட்டருக்கு அடிக்கலாம். நமக்கு ஒரு 55, 60 கிலோமீட்டர் வரைக்கும் வேகம் இருக்கும். அதனால் வந்து ஷீட்டை கட்டுற மட்டை வெட்டுற வேலைலாம் கிடையாது. அது வந்து இந்த கஜா புயலோ தானே வருதா மாதிரிலாம் இருக்காது. அதனால் அந்த விஷயம் கிடையாது. 13ஆம் தேதிக்கு மேலே ஒன்று வருது, அது எப்படி இருக்குன்னு தெரில. இதோட இந்த நிகழ்வோடு இல்லை, இது வந்து 30ஆம் தேதி 1ஆம் தேதி கரையை கடக்கலாம். 30ஆம் தேதி மாலை கரையை கடக்கலாம். அதனுடைய நகர்வுகளுடைய வேகத்தை பொறுத்தது தான். 1, 2ல் உள் மாவட்டம் அரபிக்கடலுக்கு போகிறப்ப புல்லிங் எஃபெக்டால் அது வந்து நமக்கு வந்து மழையை தரும், ஃபுல்லாக மழையை தரும். அதனால் வந்து ஒட்டுமொத்த தமிழமே மழை பெறப்போகுதுங்க. இதில் வந்து கன்னியாகுமரி கொஞ்சம் குறைச்சலாக இருக்கலாம். இது இது ரொம்ப உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் இருக்குல்ல, அது மட்டும் குறைச்சலாக இருக்கலாம். பாக்கியெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெவி ரெயின்னு கடலோர மாவட்டங்கள்லாம், அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இல்லை சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கிருஷ்ணகிரி, தெற்கு டெல்டாவில் வந்து புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், இதில் வந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், இது எல்லாமே மழை பெற போகுது. இதில் வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த நிகழ்வில் சுமாரான மழையை பெற்றுச்சுன்னா அடுத்த நிகழ்வு 4ஆம் தேதி வருது. அது வந்து ஒரு டீப் டிப்ரெஷனாக டெல்டாவில் தான் கரையை கடந்து உள் மாவட்டங்கள் வழியாக போகுது. அதனால் அதில் தென் மாவட்டங்களுக்கு மத்திய மாவட்டங்களுக்குலாம் நல்ல மழை இருக்கும். அதை விட்டிங்கன்னா 13ஆம் தேதி தீப கார்த்திகை, அது 12ஆம் தேதி 13ஆம் தேதி, தீப கார்த்திகை 13ஆம் தேதி, டிசம்பர் 13 அன்னைக்கு ஒரு நிகழ்வு உருவாகி அது வந்து ஒரு புயலாக, இது வந்து ஃபெங்கல்னு இன்றைக்கி சாயங்காலம் பேர் வச்சுட்டாங்கன்னா அதுக்கு சக்தி, இல்லாட்டினா 13ஆம் தேதி உருவாதுக்கு பேர் ஃபெங்கல், அவ்வளோங்க தான். இப்போ இதுக்கு ஃபெங்கல், சக்தி 2 புயல் அடுத்தடுத்து இருக்குது. இது சவுதி அரேபியா, அது வந்து இலங்கை வச்ச பேர். அதனால் வந்து இது வந்து நீராவி காற்றை இப்போ வந்து குளிரை வந்து தள்ளிடும். குளிர் இனிமேல் வந்து குளிர் அதிகமாக இருக்காது. நம்ம சொன்ன இடம் பரங்கிப்பேட்டைக்கும் அந்த கரைக்காடு, அது நடுப்புற தான் அது கரையை கடக்கும். பாண்டிச்சேரிக்கு தெற்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளும் கொஞ்சம் அசம்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லா மாடலும் எங்கெங்கேயோ சுற்றி எங்கெங்கேயோ வந்து கடைசியில் இங்கே தானே வந்திருக்கு. அதனால் நம்ம சொன்னது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அதனால் வந்து மழைங்கிறது இருக்குது, மழையெல்லாம் நின்று போயிடல. ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய மழை இருக்குது, ரைட்டுங்களா? அதனால் வந்து நான் எருவு போட்டுமா சார் இன்றைக்கி சார் அது கேட்டாங்க. அதெல்லாம் வேணாம் சார், பார்த்துங்க 2ஆம் தேதி வரைக்கும். இல்லை கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் இருங்க, இருந்துட்டு ஒரு 13ஆம் தேதி அந்த புயலை பார்த்துட்டு கூட செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அது எவ்வளோ தூரம், ஏன்னா அதெல்லாம் உங்கள் சாய்ஸுக்கே விட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொல்கிறது வந்து எவ்வளோ நடக்குது நடக்கலைன்னு. இப்போ 2ஆம் தேதி வரைக்குமே என்ன பாடுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை அடுத்ததை செய்யலாம். இந்த ஜிபிஎஸ் மாடல் வருது. அந்த ஜிபிஎஸ் மாடல் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொன்ன பாத்தில் தான் அது வந்து கரையை கடக்கிறதா சொல்லுது. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஹெச்பியில் அது வந்து கரையை கடக்கிறதா சொல்லுது. 99B இன்வெஸ்ட்னு தான் போட்டிருக்காங்க பாருங்கள். இன்னும் அது வந்து புயலாக மாறவில்லை. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே இன்னும் இன்வெஸ்டிகேஷன்லேயே இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் சிஸ்டம் 99B. அதனால் வந்து அதான் நம்ம மாறுமான்னு சொல்லிட்டு கேள்விக்குறிலாம் போட்டிருந்தோம். ரைட்டு, மழை இருக்குது, புரிஞ்சுக்கிங்க. நன்றி, வணக்கம்.